friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானை click பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சீஸியான பன்னீர் பீட்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். சென்டர்ல நல்லா குழி பண்ணிடுங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை என்னுடைய ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிடுறேன். அப்போ தான் நல்லா இழுத்து பிசைய முடியும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மாவை நல்லா இழுத்து பிசைங்க. இது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த பவுல்லையும் எண்ணெய் தடவிடுங்க, இந்த மாவு மேலேயும் எண்ணெய் தடவிடுங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். இதை நம்ம ஒரு ஈரத்துணி வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 hour போல் இது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். பன்னீரை அப்படியே டாப் பண்ணுறதை விட இது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒரு பேனில் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நான் ஆல்ரெடி கேக்லாம் யூஸ் பண்ணது தான். இது நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் ஒரு ஒயர் ஸ்டாண்ட் வச்சு ஒரு லிட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இது ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே பீட்சா பேஸை ரெடி பண்ணி நம்ம டாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. 1 நிமிஷம் போல் கையால் நல்லா திரும்பி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் 1 கப் மைதாவில் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 மீடியம் சைஸ் பீட்சா வரும். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பேஸ் எப்போவுமே ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எயிட் இன்ச் பிட்சா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கையாலேயே. கார்னர்ஸ் கொஞ்சம் திக்காக வர மாதிரி இந்த மாதிரி சைடில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம டாப்பிங்ஸ்லாம் வெளியே போகாமல் இருக்கும். ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு அங்கங்கே உப்பாமல் ஈவனாக இருக்கும். இப்போது பீட்சா சாஸை நம்ம இந்த பேஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த பீட்சா சாஸ் எப்படி செய்கிறதுன்ற லிங்க் மேலே வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்பிங்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். மொசரல்லா சீஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் க்யூப்ஸ், கேப்சிகம், வெங்காயம், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். ஏன்னா இது சீஸோட மெல்ட் ஆகிருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் பத்திரமா உள்ளே வச்சிடலாம். இது ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. ஹை ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே உள்ள டாப்பிங்ஸ்லாம் சீஸோடு நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. இதில் நம்ம ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சீஸி பன்னீர் பீட்சா ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். தேங்க்யூ.